அதிகாலையில தூங்கி விழிச்ச உடனே கைகளை, அதாவது அவங்கவுங்க உள்ளங்கைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கைகள்ல தான் நம்முடைய லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி 3 தேவிகளும் வாசம் செய்யறதா நம்முடைய ஆன்மீக நம்பிக்கை. எழுந்து இந்த கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்களுக்கும் நன்றி சொல்லணும். அடுத்ததா நன்றி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா பூமி தாய். நம்ம எல்லாம் தாங்குறாங்க இல்லையா? எழுந்த உடனே காலை எடுத்து படுக்கையில இருந்து தரையில வைக்காம தரையை தொட்டு வணங்கிட்டு பிறகு காலை வைக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஆன்மீகத்துல. அது அறிவியல் ரீதியா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உடல்நிலையில படுத்து தூங்கிட்டு இருக்கிற பொழுது நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி, அதாவது ஒரு சமநிலையான எனர்ஜி, ஆற்றல் தான் உடம்புல எப்பவுமே இருக்கும். எழுந்த உடனே வேகமா நாம காலை மட்டும் வைக்கிற பொழுது உடலில அந்த ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது கைனட்டிக் எனர்ஜியா மாறுது அப்படின்னு அறிவியல் இன்னைக்கு சொல்லுது இல்லையா? அப்படி சொல்றதுனால என்னன்னா, தரையை தொட்டு வணங்கிட்டு பிறகு நம்ம காலை பதிச்சு மெதுவா ஆறாமர நடந்து போனோம் அப்படின்னா அந்த கைனட்டிக் எனர்ஜி உடம்பினுடைய மேல் பாகத்துக்கு அதிகமான ஆற்றலை தருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம ஆன்மீகத்துல ஆரம்ப காலத்திலேயே நன்றி உணர்வு அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க.